பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். ஓடாதீர்கள், 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 ஓடாதீர்கள். ஓடாதீர்கள், 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 ஓடாதீர்கள். जय श्री राम, जय श्री राम. வலிமை உள்ளவன் போல் தோன்றுகிறாயே வானரமே, யாரப்பா நீ? மன்னர் சுக்ரீவனா? அவர் மைந்தனா? தீயிட்டு சென்றானே எங்கள் இலங்கைக்கு அந்த வானரனா? இந்த மூவரில் யார் நீ சொல். என் கையால் மடிவதற்கு முன் உன் பெயரும் உன் தந்தை பெயரும் சொல்லிவிடு. என் தந்தையின் பெயரை நான் சொன்னால் அகந்தையால் நிமிர்ந்த உன் தலை அடங்கி ஒடுங்கி கீழே குனிந்து விடும். என் தந்தை வாலி உனக்கு மூத்த அண்ணன் வணங்காமுடி ராவணனை பல நாட்கள் தன் பிடிக்குள் வைத்திருந்தார். நான் அந்த மாவீரனின் மைந்தன் அங்கதன். அந்த அங்கதனா? தன் மாவீர தந்தையை கொன்றவனுக்கு தொண்டு செய்து வர நாணமே இல்லையா? உன் பெற்ற தந்தையின் பெயரில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாயா? நீ வாழும் வரையில் காலம் உன்னை கேலி செய்ய போகின்றது. நான் உன்னை கொன்று அந்த கெட்ட பெயரில் இருந்து விடுவிக்கப் போகிறேன். குறுக்கே வந்து நின்று குழப்பம் செய்பவன் நீ யார்? இவர் வானர ராஜ்யத்தின் இளவரசர் அங்கதன். இவரை காத்து நிற்பது எனது கடமை. நீதான் ராஜா சுக்ரீவனோ? இல்லை, என் பெயர் அனுமான். அனுமான், நீதான் இலங்கைக்கு தீ வைத்தவனா? இன்று கும்பகர்ணன் நீ செய்த வேலைக்கு பரிசு கொடுக்கப் போகிறேன். பரிசு என்பது ஒரு வழிப்பாதை அல்ல. பதிலடி பட்டுக் கொள்ள ஆயத்தமாகு. கும்பகர்ணா, இன்று இந்த மலை உன்னை மண்ணிலே புதைத்து விடும்.
நான் இதற்கும் உனக்கு பரிசு தருகிறேன். இஷ்டப்படியெல்லாம் நீ விளையாடு அனுமான். நான் கூறும் உறுதிமொழி, நீ தூக்கி எறிய இருக்கின்ற இந்த மலை என்னை நிலைகுலைய செய்துவிட்டால் நான் தோற்று போனதாக நினைத்து இங்கிருந்து திரும்பி போய் விடுகிறேன். பிறகு யுத்த பூமிக்கு வரவே மாட்டேன். பார்ப்போம் பார்ப்போம் அனுமனே, உன் ஆற்றலை காட்டு பார்ப்போம். உன் துணிவை நான் பாராட்டுகின்றேன். அதனால் உன்னை உயிரோடு விடுகிறேன். இன்னமும் உனக்கு உயிர் வாழ வேண்டும் என்று ஆசை இருந்தால் சென்று உன் பிரபு ஸ்ரீ ராம லக்ஷ்மணரிடம் சொல். இன்னமும் ஏன் அவர் மௌனமாக ஒதுங்கி இருக்கிறார்? கும்பகர்ணன் அவரை யுத்தத்திற்காக அறை கூவுகிறான். புறப்படு சொல்ல. அண்ணா, அவன் அளவுக்கு மீறி போகிறான். இனி எனக்கு ஆணையிடுங்கள். அவன் நம் வீரர்களை அழித்து விடுவான். செல். வலிமை இருந்தால் அதை என்னிடம் காட்டு. இந்த லக்ஷ்மணனுக்கு பதில் சொல். லக்ஷ்மணா, தனியாக வந்தாயோ? அண்ணனும் தம்பியும் ஒரே நேரத்தில் சாக விரும்பவில்லை. அவ்வாறே செய். வீணாக பேசுவதிலே என்ன பயன் கும்பகர்ணா? நீ போருக்கு அழைத்தாய், நான் வந்து விட்டேன். நீ போரை நடத்து. அப்படியே அப்படியே. ராவணனின் ஒரு தம்பி ராமனுடைய ஒரு தம்பியுடன் போர் புரிவதை அதை கண்டு ரசிக்க வானத்தில் தேவர்கள் காத்திருக்கிறார்கள். லக்ஷ்மணா, அன்பு தங்கை சூர்பனகை, என் உயிர், எந்த கையால் அவளது மூக்கை அறுத்தாயோ அதை நான் இப்போது அறுத்தெறிந்து மண்ணிலே புதைக்கிறேன். அப்போதுதான் என் மனம் ஆறுதல் பெறும். இந்த அஸ்திரத்தை இறைவன் சிவனே தடுக்க முடியும். இன்று லக்ஷ்மணனை தடுத்தாய். நான் உன்னை பாராட்டுகின்றேன். பாரையா லக்ஷ்மணா, இந்த அஸ்திரத்தை உன்னால் தடுக்க முடியாது. இதோ எப்போது வருகிறது சிவனின் அபார திரிசூலம். யார் நீ வானரம்? நான் தான் வானரராஜன் சுக்ரீவன், உன் யமன். வாயா யமனே, கும்பகர்ணன் என்னை பார். சுக்ரீவா, என் பிடி எப்படி இருக்கிறது? சரி வா வானரராஜனே, இப்படியே எடுத்துச் சென்று மன்னர் ராவணனின் திருப்பாதங்களில் கிடத்தி விடுகிறேன். உன்னை மீட்டுக் கொள்ள உன் படை வீரருக்கு மதி கலங்கப் போகிறது. போவோம். பிரபு, கும்பகர்ணன் மன்னன் சுக்ரீவனை இலங்கைக்கு எடுத்துச் சென்றால் வானரப்படை முழுதும் தன் மன்னர் இல்லாத வேதனையில் உற்சாகம் அடைந்தது.
Ah!